everyone, welcome back to our channel Sandhya Secondary. So இன்னைக்கு வந்து இவ்ளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு நைகா ஹால் தான் பார்க்க போறோம். So yes, இந்த பாக்ஸ்ல மட்டும் வரல guys. லைனா இவ்ளோ பாக்ஸ்ல வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பெரிய கேப் விட்ட 1 மந்த்தா வீடியோஸே போடல. சரி ஓகே, இப்பயும் நம்ம லேட் பண்ணா வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நைகா ஹால் வந்து இது பண்ணியாச்சு. இதுவே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 ஆர்டர்ஸோட கலெக்ஷன் தான் இது. இன்னொரு ஆர்டர் கூட போட்டிருக்கேன், அது வந்து இன்னும் வர வேண்டியது இருக்கு. ஸோ வந்து என்னடா இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து கண்டிப்பா அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ற பர்சன் கிடையாது. நீங்க வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒன்றுலயும் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் தான் வந்து நான் வாங்கியிருப்பேன். லைக் எக்ஸ்ட்ராவா நான் இது ட்ரை பண்ணேன் லிப்ஸ்டிக்ஸ் தவிர. ஸோ அந்த மாதிரி வந்து நான் வாங்குற பர்சன் கிடையாது. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ கைஸ், ப்ராடக்ட்ஸ் உள்ள இருக்கிறதுனால உள்ள வந்து லிப்ஸ்டிக்ஸ் அது இது இருக்கு, இங்க உங்களுக்கு தெரியாது. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு லைக் பேசிட்டா அப்படின்னா ஒரே வீடியோ போடுறேன். இல்லாட்டை வந்து உங்களுக்கு வந்து 2 வீடியோ வந்து ஸ்பிட் பண்ணி ஒரு பார்ட் 1 பார்ட் 2 வர மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சி நான் ஆசைப்பட்டு வாங்கின ப்ராடக்ட் வந்து போயிடலாம். லினேஜோட க்ரீம் ஸ்கின் செராபெப்டைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் ஒன்று வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட். பட் வந்து சரி அப்புறம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஓல்டு ப்ராடக்ட்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு புது ஸ்டாக்ஸ் லைக் புது மாடலே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து ஓல்டு இது கிடைக்கல. ஸோ ஓல்டு நல்லா இருக்கு, நியூ நல்லா இருக்குன்னு ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். அதை பார்த்து வாங்கினதா இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சின்ன பாட்டிலே வாங்கலாம். அண்ட் மெயினா வந்து இந்த பெரிய பாட்டில் ப்ரைஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இது ரியலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் வந்து நெக்ஸ்ட் இது வாங்குவேன். அண்ட் ஆல்சோ நான் போன ஹாலில் வந்து கிளினிக் மாய்ஸ்சரைசர் காமிச்சேன். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு நினச்சிட்டு இருந்தேன், இது நம்மளுக்கு செட் ஆகுதா பார்ப்போம் அப்படின்னு. டு அப்டேட் கைஸ், நிஜமாலே எனக்கு இது மாய்ஸ்சரைசர் வந்து சூட்டே ஆனதில்லை. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு காலி ஆயிடுச்சு கைஸ். இன்னும் கொஞ்சம் இருக்கு, இருங்க காட்டுறேன். நீங்க பாருங்க, தெரியுதா? இன்னும் கொஞ்சம் இருக்கு. எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் வந்து டே டைம்ல யூஸ் பண்ண மாட்டேன். நைட் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு தூங்கிடுவேன். மார்னிங் வந்து அவ்வளோ பேபி சாஃப்டா சூப்பரா இருக்கு இந்த மாய்ஸ்சரைசர். ஸோ யாரும் ட்ரை பண்ணல அப்படின்னா காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஒர்க் பண்றீங்க, யூ கேன் அஃபோர்ட் இட், நீங்க சேர்த்து வச்சு உங்களால வாங்க முடியும் அப்படின்ற கேசஸ்ல வந்து கண்டிப்பா நீங்க வர்த் இட். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பா வர்த் இட். நான் இது காலி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் பாட்டில் வாங்குவேன். கமிங் பேக் டு ஆர் ஹால் ரைட் நவ். ஸோ இதான் இந்த ரிஃபைனர். நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இதை யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன் எப்படி இருக்குன்னு. இதை வந்து நான் வெறுமனே வாங்கல, இதை என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு காம்போல வாங்கியிருந்தேன் கைஸ். இதுவும் லினேஜோட வாட்டர் ஸ்லீப்பிங் மாஸ்க். இதுக்கு ஒரு ஃபன்னி ஸ்டோரி இருக்கு. என்னாச்சுன்னா லினேஜோட பாட்டில்ஸ் நான் யூஸ்வலா லினேஜோட லிப் பாம் யூஸ் பண்ணேன். ஓகே, இது நான் லிப் பாம் நினைச்சிட்டேன், லிப் பாமோட வாட்டர் ஸ்லீப்பிங் மாஸ்க் நினைச்சிட்டேன். நான் ஆர்டர் போட்டேன். அப்புறம் இது வந்து நான் லிப்ஸ்லயும் ட்ரை பண்ணேன் கைஸ். அதான் அங்க காமெடி. ட்ரை பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸே இல்ல. தண்ணி போட்ட மாதிரி இருக்கு, டக்குன்னு அப்சர்வ் ஆகுது. என்னடா இது லிப் பாம் மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்ல எனக்கு தூக்கமே வரல. இதுக்காக இந்த ப்ராடக்ட் போட்டு இதோட ரேட்டும் வந்து அதிகம். லைக் அரௌண்ட் தனியா வாங்கினேன் 800. நான் காம்போல எவ்வளவு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸ் நான் இங்க போடுறேன். அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் டே தான் ரிசர்ச் பண்ணும்போது தெரிஞ்சது இது லிப்ஸுக்கு போடுறது இல்ல, ஃபேஸ்க்கு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த காம்போ இருந்ததுனால நான் மெயினா இந்த ப்ராடக்ட்காக தான் வந்து வாங்கினேன். ஓகே, இதுவும் இருக்கட்டும், என்னோட பழைய லினேஜோட லிப்ஸ்டிக் மாஸ்க் காலியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து போட்டேன். ஸோ இது வந்து ஃபேஸ்க்கு போடுறது. ஆக்சுவலி நான் இன்னும் ஃபேஸ்க்கு வந்து ட்ரை பண்ணல. ஸோ இதோட ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல வரும், காட்டுறேன். இது பார்க்கும்போது பாருங்க, உள்ள பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூட்ரிஜன் எல்லாம் பார்த்துருப்பீங்களா, கிளினிக் மாதிரியே தான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இங்க பாருங்க, இது ஏன்டா அதுக்குள்ள இவ்வளவு காலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபன்னி ஸ்டோரி கைஸ். இங்க நான் போடுறேன் பாருங்க. நான் வந்து இது லிப்ஸ் ப்ராடக்ட் தானே, ஸோ வந்து இவ்வளவு பெரிய பாட்டில் எதுக்கு, இது வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அதனால என்னோட ஓல்டு லிப் பாம் பாட்டில வந்து நான் ஒரு நல்லா வைப் பண்ணி கிளீன் பண்ணிட்டு அதுல இதோட பாதி ப்ராடக்ட் தூக்கி ஸ்டாக் போட்டு வச்சேன். நான் லிப் பாம்னு நினைச்சிட்டு என்ன சொல்றது தெரியல. ஸோ அந்த ப்ராடக்ட்டை மேபி நான் நெக்ல போட்டு காலி பண்ணணும், இதை வந்து நம்ம ஃபேஸ்ல போட்டு யூஸ் பண்ணணும். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்டோரி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்றேன். ஸோ இப்போ பாத்தீங்களா இந்த காம்போ வாங்கணும் இல்லையா, அதுக்கு ஃப்ரீயா நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லினேஜோட இதே இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறதுலாம் வந்து ஹைட்ராலிக் வேரியன்ட். அது மாதிரி ஹைட்ரோலோனிக் ஆசிட் சொல்லுவோம்ல, இந்த ஹைட்ரோலோனிக்கோட வேரியன்ட் தான் இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே வந்து இந்த லினேஜோட இந்த ஹைட்ராலிக் வேரியன்ட். அதோட எசன்ஸ் டோனர் வந்து அங்க ஃப்ரீயா கொடுத்துருந்தாங்க. இங்க பாருங்க,
நாட் ஃபார் சேல்னு போட்டிருக்கோம். பிகாஸ் இது வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா வந்த ப்ராடக்ட். இது வந்து நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, யூஸ் பண்ணேன். இது வந்து நான் யூஸ் பண்ணிதான் சொல்லணும். ஸோ எஸ் பாருங்க, நான் போட்டுதான் இந்த காம்போ ஒரு ப்ராடக்ட். அந்த காம்போ வந்து நான் கம்மி பிரைஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கு எனக்கு ஃப்ரீயா ஒரு ஃபுல் டோனரே கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப பாருங்க, அண்ட் எனக்கு எதுவும் மெம்பர்ஷிப் வந்து ஹை ஆச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். அதுவுமா இல்ல இதுக்காகயான்னு தெரியல. எங்க பாருங்க, மேக்கோட ஹைப்பர் ரியல் சீரம் கண்டிப்பா இது வந்து கம்மி தான். என்னோட ஓட் போட்ட அல்குரி இது கம்மி எம்எல் தான், எனக்கு தெரிஞ்சு 1.5 ml தான் இது கொடுத்துருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது அன்எக்ஸ்பெக்டட் மேக்கோட ஸ்ட்ரோக் கிளீனர் சின்ன மினி வேரியன்ட் இருக்கும் இல்லையா, இது வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு பார்த்த உடனே செம குஷி. அண்ட் இது வந்து ஃப்ரீபீல காட்டவே இல்லை. இப்ப காமிக்கிற இந்த மேக்கோட ஃப்ரீபீஸ் எல்லாமே எஸ் இன்னும் இருக்கு. அது எல்லாமே வந்து எனக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணும் போது காட்டல, அந்த டோனர் மட்டும் தான் எனக்கு காட்டுச்சு. ஸோ இது எல்லாமே ஆர்டர் போட்ட பிறகு பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் காட்டுது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா ஃப்ரீ. ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. சின்ன சைஸ் தான், இல்ல இந்த விரல் சைஸ், இதை விட குட்டி தான் இதுதான் கொடுத்துருந்தாங்க. பட் ஏதாவது ஒரு ஒகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து செம கியூட்டா ஒன்று கொடுத்துருந்தாங்க ஃப்ரீயா. என்னன்னா மேக்கோட அந்த பிக்ஸ் ஸ்ப்ரே இருக்கும்ல, லைக் ப்ரெப் அண்ட் பிரைம் பிக்ஸ், அது வந்து ஒரு குட்டி பாட்டில் கொடுத்தாங்க. எத்தனோண்டு பாட்டில் இருப்பாங்க, செம்ம கியூட்டா இருந்துச்சு. ஸோ இது எத்தனை ml பாத்தீங்கன்னா 2.5 ml. ஸோ இது வந்து 2.5 ml கொடுத்துருந்தாங்க. ஸோ மேக்கோட இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாவே கிடைச்சது அந்த லினேஜோட அந்த காம்போ வாங்கினதுனால. ஐ வாஸ் வெரி லக்கி. நிறைய நம்மளுக்கு வந்து ஃப்ரீ சாம்பிள்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க பாருங்க, பழைய வீடியோல நான் காமிச்சிருப்பேன், என்னடா இதுக்கு இது ஃப்ரீ இதுக்கு இது ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னே தெரியல, நைக்கா நான் எது ஆர்டர் பண்ணாலும் நிறைய ஃப்ரீ பீஸியா கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, செட்டாஃபிலோட கிளென்சர் வாங்கியிருந்தேன். ஸோ எஸ், நான் வந்து இது வரைக்கும் என்ன கிளென்சர் யூஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளோட ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிருந்தேன். ஃபர்ஸ்ட் நைக்கா நேச்சுரல்ஸ் ஒன்று வாங்கினேன், அது எனக்கு அந்த அளவுக்கு சூட் ஆகல. அப்புறம் சிம்பிள் ஃபேஸ் வாஷ் வந்து நல்லா சூட் ஆச்சு, பட் அது வந்து தீந்து போச்சு, லைக் நியர்லி ஓவர் அப்படின்ற ரீசன்னால நான் நெக்ஸ்ட் வந்து இந்த செட்டாஃபிலோட ஜென்டல் ஸ்கின் கிளென்சர் இது வந்து வாங்கிட்டேன். எனக்கு வந்து ட்ரை ஸ்கின் தான், சம்மர்ல வந்து காம்பினேஷன் ஸ்கின் அந்த டைப் மாதிரி வரும். பட் மோஸ்ட்லி ட்ரை ஸ்கின்னால வந்து இது யூஸ் பண்றேன். ஆல்சோ இந்த ஃபேஸ் ஷாப்போட அந்த ரைஸ் வாட்டர் ஃபேஸ் வாஷ் ஒன்று இருக்கும், அதுவும் ட்ரை பண்ணேன். அது என்னன்னா செம்மையா ஃபோம் வந்து கம்ப்ளீட்டா வந்து எடுத்துருது, நல்லதா இருக்கு. பட் ஃபுல் மேக்கப் போட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து அது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா இருக்கு, ரொம்ப போயிட்டு ஒரு டே ஃபுல்லா அணைஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் வாஷ் வந்து சூப்பர். பட் ரெகுலரா அது போட்டா எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிப் ஆயிட்டு ஆயிடுமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால வந்து நான் இந்த செட்டாஃபில் கிளென்சர் வந்து வாங்கியிருக்கேன். செட்டாஃபில் எஸ், நான் வந்து டீட்டெயிலாக சொல்லணும் இல்லை, வெரி ட்ரஸ்டபிள் பிராண்ட் பை மெனி டாக்டர்ஸ் ஆல்சோ. ஸோ எஸ், இந்த கிளென்சர் வந்து எல்லாருக்கும் சூட் ஆகும், கண்டிப்பா வந்து நமக்கும் சூட் ஆகும், பார்ப்போம். ஸோ எஸ், ஃபேஸ் வாஷ் காமிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் ஒரு டோனரும் வந்து காமிச்சாச்சு, இமேஜ் வருது. அடுத்தது என்ன இருக்கு, சன்ஸ்கிரீன் தான். எஸ், நான் வந்து சன்ஸ்கிரீன் இது வந்து ஓல்ட் டியூப் தான், லைக் எபிசாஃப்டோட சன்ஸ்கிரீன். என்னோட போன சன்ஸ்கிரீன் வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க. நான் கரண்டா அந்த எபிசாஃப்டோட சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர் சன்ஸ்கிரீன் கைஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. எனக்கு வந்து டேன் வந்து அந்த அளவுக்கு ஆகிறதே இல்லை. இன்னொன்று வந்து என் ஸ்கின்னுக்கு நல்லா சூட் ஆகுது. என் ஸ்கின் வந்து செம்ம சென்சிட்டிவ் கைஸ், ஏதாவது போட்டாலே அப்படியே ஒரு மாதிரி அந்த பொறியா வராது, அந்த மாதிரிலாம் கிடையாது. பிம்பிள் வரும் அந்த மாதிரி கிடையாது. பட் எனக்கு ஃபீல் ஆகும் ஒரு மாதிரி இந்த ஒயிட் கலர்ல பிளிஸ்டர்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு வரதுக்கு வந்து வந்திருக்கு முன்னாடி சில ப்ராடக்ட் யூஸ் பண்ணி. பட் சன்ஸ்கிரீன்ல இது ஒரு பெஸ்ட் சன்ஸ்கிரீன் சொல்லுவேன், எபிசாஃப்ட் சன்ஸ்கிரீன். ஸோ இது வந்து SPF 30 அண்ட் PA எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4+ இருக்கு. ரியலி வெரி குட். ஸோ சன்ஸ்கிரீன் எப்படி செலக்ட் பண்ணணும், என்ன சன்ஸ்கிரீன்ஸ் நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு டீடைல் வீடியோ வேணும் அப்படின்னா நான் எங்க கார்ட்ஸ்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ எஸ், இந்த சன்ஸ்கிரீன் வந்து இது ஓல்ட் டியூப் தான். இது வந்து நான் ஒரு காம்போ போட்டிருந்தேன். ஸோ 2 சன்ஸ்கிரீன் வந்து காம்போவோ போட்டிருந்தாங்க, அது நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என் ஓல்ட் சன்ஸ்கிரீனும் வந்து காலியா மாதிரி இருந்துச்சு. நான் மட்டும் இல்லை, எங்க வீட்டுல நான், எங்க மம்மி, சிஸ்டர் 3 பேரும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு காம்போ போட்டிருந்தேன், எல்லாருக்கும் வந்து காலியாகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சன்ஸ்கிரீன் எஸ் அப்பப்போ திண்டிட்டு தான் இருக்கும், நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் வந்து சன்ஸ்கிரீன் போட்டேன். ஸோ அடுத்து இந்த மெனி ப்ராடக்ட்ஸ்ல வந்து எனக்கு ஃப்ரீயா ஒரு ப்ராடக்ட் வந்துச்சு guys. இது வந்து எதுக்கு ஃப்ரீன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த லாரியலோட ஹேர் மாஸ்க் அப்சல்யூட் ரிப்பேர். எஸ், லக்கிலி எனக்கு வந்து இந்த வேரியன்ட் கொடுத்தாங்க. ஏன்னா நான் யூஸ் பண்ற ஷாம்பூ கண்டிஷனர் எல்லாமே வந்து இதே தான். இதுலயே வந்து கோல்டன் கலர்லயே ஒரு பாட்டில் இருக்குல்ல, லாரியல் அப்சல்யூட் ரிப்பேர் ஷாம்பூ கண்டிஷனர் நான் எங்க பிக் போடுறேன். அதை நான் இப்போ வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணிருக்கேன், ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர். அதோட ஹேர் மாஸ்க் எனக்கு கொடுத்துட்டாங்க. ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வுடன் கோம்ப். இது வந்து இந்த நேட் ஹேபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு, அந்த பிராண்ட்ல இருந்து வாங்கியிருந்த கோம் தான் இது. நிறைய கோம்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அந்த ரிவ்யூஸ்ல வந்து இந்த பர்டிகுலர் கோம் தான் நேட் ஹேபிட் இது பாத்தீங்க.
இதுல வந்து நல்லா இருந்துச்சு. இதோட பேக்கேஜிங் வந்து சூப்பரா இருந்துச்சு கைஸ். நான் வந்து ஒன்னும் ஷார்ட்ஸா ஷேர் பண்ணல, ஒரு இங்க வந்து உங்களுக்கு நான் பிக் அட்டாச் பண்றேன். சூப்பரா இருந்துச்சு. லைக் நல்லா இருக்கு. லைக் மோஸ்டா வந்து உடன் கோம் தேடும் போது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே வர ஆரம்பிச்சிருது இங்க வுட்டா. இதுல வந்து இந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணல. நீட்டா பாலிஷ் பண்ணி அந்த ஸ்மூத்தா தான் வச்சிருக்காங்க இந்த உடன் கோம் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்க ஒரு உடன் கோம் தேடுறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல தெரியுதா வந்து ஆல்ரெடி இருந்துச்சா இப்பதான் இது பெருசாச்சான்னு எனக்கு தெரியல. இது மட்டும் எனக்கு ஏதோ பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, வேற எதுவும் இல்ல. ஸோ எஸ் கைஸ், இன்னும் உங்களுக்கு வந்து இவ்வளோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்த பார்ட்ல ஷேர் பண்றேன். மறக்காம வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.